ஏமா மீனாட்சி மேல உள்ள கோவத்தை ஏமா தேன்மொழி மேல காட்டுற? வேத்து குடும்பத்துல இருந்து வந்த மருமக வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சா வேத்து குடும்பத்துல இருந்து வந்தவளை வேற்றுமையா பாக்குறாங்கன்னு 4 பேரு 4 விதமா பேச மாட்டாங்களா அத்தை? அதுதான் நான் பண்ண தப்பு. அசல்ல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா? என் கால்ல இருக்கிறத எடுத்து என் தலையில நானே அடிச்சுக்கணும். ஏன் இப்படி பண்றாங்க? நீங்க எதுக்கு அம்மாச்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இறக்கப்பட்டு நாம அந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததுதான் தப்பா போச்சு. ஏமா நீ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்க? டேய், அவ உண்மையத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் ரத்தங்கிறதுனால அவளுக்கு துடிக்குது. நான் தலை நிமிந்து நடந்துகிட்டு இருந்த இந்த ஊருக்குள்ள என்ன கூனி குறுகி நிக்க வச்சுட்டால. அதையெல்லாம் நினைச்சா நாண்டுகிட்டு தொங்கிடலாம் போல இருக்கு. ஐயோ அத்தை, ஐயோ அம்மாச்சி, அம்புட்டு அழிச்சாட்டியம் பண்ண குடும்பத்துல இருந்து வந்தவளை விளக்கேத்தணும்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்கிட்டு நிக்கிறீங்க எல்லாரும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவ விளக்கேத்துனா அது நம்ம வீட்டுக்கு நல்ல காலம் கிடையாது, இருண்ட காலம். அதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். அப்பதா என்ன அப்பதா அப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பாருங்க, யாரும் இனிமே எதுவும் பேச வேண்டாம். அம்மாச்சிக்கு இந்த ஊர்ல எவ்வளவு கௌரவம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? வீட்டுக்குள்ள நுழைய விடாம தடுத்தா அவங்க மனசு வேதனைப்படத்தானே செய்யும். அம்மாச்சி சொல்ற முடிவு தான் கடைசி, அதை யாரும் மறந்துட வேண்டாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படியே போனா அப்பத்தாவை சமாளிக்க முடியாது. நான் முதல் ஏதாவது ஐடியா பண்ணணும். பண்றேன் அப்பத்தா. அதுவும் அந்த அப்பத்தா பேசின வார்த்தை எல்லாம் இருக்கே, என்னால கேட்கவே முடியல. அழாதம்மா. அவங்க பேசின பேச்சுக்கு வேற யாராவது இருந்திருந்தா நான் சும்மா விட்டுட்டு வந்திருக்கவே மாட்டேன். என்ன பண்றது, நம்ம தேன நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். உலகத்துல எப்படியாப்பட்ட ஆளுகளை வேணாலும் சமாளிச்சிடலாம், ஆனா பணத்தாசை பிடிச்சவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஆனா என்ன பண்றது, நம்ம தேனுக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. மாமா ரொம்ப நல்லவரா இருக்க போய் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அமைதியா இருந்தேன். இல்லனா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். நான் வீட்டுல விளக்கேத்தும் போதெல்லாம் நீயும் தேனும் சேர்ந்து நிப்பீங்க. இப்ப அந்த வீட்டுல அவளை விளக்கேத்த விட்டுருப்பாங்களான்னு தெரியலையே. ஏதாவது ஒண்ணு பேசி சரி பண்ணிடலான்னு நானும் ட்ரை பண்ணேன். நீதான் என்ன பேச விடாம தடுத்துட்ட. இல்ல மீனாட்சி, இல்ல. சம்பந்தம் பண்ண வீட்டுல அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாம என்னதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு ஏத்துக்கிற மனநிலைமை எல்லாருக்குமே இருக்காது. நீ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் தேனுதாமா பதில் சொல்லணும். அதான் உன்னை தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கும் புரியுதுமா, சம்பந்தம் பண்ணிருக்கிற வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போனோம். ஆனா ரொம்ப விட்டு கொடுத்தா தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து மிளகா அரைப்பாங்கம்மா. இந்த நேரத்துல யாரியா? அட மாப்ள, சொல்லு மாப்ள, எங்க இருக்கா? ஏய், வீட்ல தான் இருக்கேன். என்னையா சொல்ற? அப்ப நல்லா சிக்கிட்டியா நீயே? வீட்ல என்னையா ஆச்சு? மீனாட்சி உன்னை பாத்துட்டாளையா? அதெல்லாம் பார்த்து இங்க பெரிய பஞ்சாயத்தே நடந்துருச்சு. என்னையா சொல்ற? பஞ்சாயத்து ஆயிடுச்சா? அப்புறம் என்னாச்சு? ஆமாயா. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. எங்க அப்பத்தா வீட்டுக்கு வந்த மதுனியை விளக்கேத்த விட மாட்டேங்கிறியா? உங்க அப்பத்தா வேலையை ஆரம்பிச்சிச்சாயா? மதுனியை பார்க்கவே பாவமா இருக்கியா?
கரியா, இன்னைக்கு வீட்டில் மதினியை விளக்கேற்ற வச்சே ஆகணும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். மாப்பிள்ள, இது நீ தான் ஏன் செய்யணும். என்ன ஐடியா? நான் என்னையா செய்யணும்? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு மாப்பிள. ஆனா இதெல்லாம் நம்புவாங்களா ஐயா? அதெல்லாம் நம்புற மாதிரி சொன்னா நம்புவாங்கய்யா. சொல்லிட்டல மாப்பிள, சிறப்பான தரமான சம்பவமா செஞ்சிடுவோம். நீ விடு மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். சரியா, ரொம்ப தேங்க்ஸ். சரியா? தேனு, ஏதாச்சும் சாப்பிட்றியா? இல்ல வேண்டாம். காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்க, ஏதாச்சும் சாப்பிட. ஏம்மா, அந்த பொண்ணு முகம் வாடி போச்சு. விளக்கேத்துறதுல என்ன ஆயிட போகுது? எல்லார் வீட்லயும் நடக்கிறதானே? ஆமா, எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். வர்ற பொண்ணு விளக்கேத்துனா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இவ வந்து வெளியே நிற்கும்போது குடும்பம் மானம் போச்சு, வீடே கையை விட்டு போயிருக்கோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவ விளக்கேத்துனா இந்த வீடு விளங்குமா? அத்தை, நம்ம வீட்டு பொண்ணு நம்மளே இப்படி பேசலாமா? அதுக்குள்ளர நம்ம வீட்டு பொண்ணுன்னு தோணுதா? பார்த்து, சொத்துல அவ பங்கு கேட்க போறா. என் வீட்டை இப்பவே கூர் போட்டுறாதீங்க. வீடு உங்க பேர்ல இருக்குல்ல, நீங்க கையெழுத்து போட்டாதான் அது செல்லுபடியாகும். ஏங்க, அது அப்பவே சொல்ல மாட்டியாளா? ஏமா, அதான் இப்ப சொல்றலம்மா, வந்து கையெழுத்து போட்டு போங்க, அப்பதான் நாங்க கணக்குல எடுத்துப்போம். ஆ, சரி, நான் நாளைக்கு வரேன். என்னடா சொல்ற? எது நாளைக்கா? நாளைக்கு பேங்க் லீவு, இப்பவே வந்து சைன் போட்டு போங்க. ஆ, இப்பவே வா. ஆமாம்மா, இப்பவே கணக்க பார்த்தே ஆகணும், சீக்கிரம் வாங்க. ஏங்க, இப்ப போன பண்ணிட்டு உடனே வாங்கன்னா எப்படி? உடனே வரணும்னு அர்த்தம். கிளம்பி வாங்கம்மா, டைம் ஆகுதுல்ல. இல்லன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஆள் அனுப்பி பூட்டை போட்டு சீலை வச்சிருவோம். எப்ப மெழுகுவத்தில ரெடி இல்ல? ஐயோ, என்னாச்சு? அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, ஏற்கனவே என் மானம் போய் கிடக்கு. அப்போ உடனே சீக்கிரம் வாங்க, பேங்க் ரெடியா இருக்கு. சரி சரி, வந்துடுறேன்.